வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டார் கொங்கு ஈஸ்வரன். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்திருப்பதால் தொகுதியை குறைத்து வாங்கியதாக விளக்கம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். புதிய கட்சியின் பெயர் சின்னத்தையும் அறிவித்தார் வி.கே. சசிகலா. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அறிவிப்பு. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்தவே புதிய கட்சி தொடக்கம். சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா ஆவேசம். தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளுடன் வரும் தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிடுவோம் என்று சசிகலா பேட்டி. அஇஅதிமுக மமுக வேட்பாளர்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் அறிவிப்பு. அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். இணைந்து செயல்படுவோம் எல்லாரோடையும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3வது பகுதிக்கு ஒப்புதல் மற்றும் நிதியுதவி வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மிக உயர் அனல் மின் நிலையம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள். அதிமுகவில் இணைந்தார் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி காளியம்மாள். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். திராவிட கட்சிகளையும் தொடர்ச்சியா விமர்சனம் வச்சிருந்தீங்க. இப்ப திருப்பி திராவிட கட்சிக்குள்ளார வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? 2 விஷயம் இதுல சொல்ல முடியும். நான் அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன்.
மார்ச் 16 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை வழங்க உள்ளதாக தகவல். திமுகவின் மாநில மாணவர் அணி செயலாளராக ஈரோடு வீரமணி ஜெயக்குமார் நியமனம். திமுகவில் இப்பதவியை வகிக்கும் முதல் பெண் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார் வீரமணி. கட்சி பெயர் சின்னம் பயன்படுத்த தடை கோரி பாமக நிறுவனர் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த அவசர முறையீடு மனுவை திங்கட்கிழமை விசாரிக்க நீதிபதி ஒப்புதல். நடிகர் ரஜினிகாந்த் பதவி அதிகாரம் எதிலும் ஈடுபாடு இல்லாதவர், எந்த அச்சுறுத்தலுக்கும் பின்வாங்கியிருக்க மாட்டார் என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு திருமாவளவன் பதிலடி. பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். பேச வேண்டிய வசனங்கள் எல்லாம் மேடையில் மட்டும்தான் பேச முடியும், ஆனால் செயலில் திமுக தான். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற விழாவில் விஜயை மறைமுகமாக சாடிய நடிகர் வடிவேலு. கிடையாது, நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும், ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி மதுரை அமர்வில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் அறிவுறுத்தல். வேடநத்தம் மாணவி கொலை வழக்கில் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி உறுதி. தலைமையில் 4 டிஎஸ்பிகள் 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காகவே தனிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் நிச்சயமாக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 10 பேரை பிடித்து விசாரணை நடத்திய நிலையில் தற்பொழுது 12ஆம் வகுப்பு மாணவனிடம் போலீசார் தீவிர விசாரணை. கும்மிடிப்பூண்டி அருகே 42 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 3 பேர் கைது. கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பது பற்றி மாநிலங்களவையில் இன்பதுரை எம்பி ஆவேசம். தினம் தினம் நிர்பயா சம்பவங்களை எதிர்கொண்டு வரும் தமிழ்நாடு சீரியஸ் கண்டிஷனில் இருப்பதாகவும் வேதனை. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எவ்வளவு ஒருதலைபட்சமாக மாறியுள்ளது என்பதற்கு ஐநா தீர்மானம் மீதான இந்திய முன்மொழிவு ஒரு சான்று என்று ப. சிதம்பரம் சாடல். ஈரானுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை கண்டித்த தீர்மானத்திற்கு மௌனமும் காக்கப்பட்டது ராஜதந்திரமா என்றும் காட்டமாக கேள்வி. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை. புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி திட்டவட்டம். புதுச்சேரியில் தட்டுப்பாடு பெட்ரோல் டீசல் இப்போ இல்லை. ஏதோ ஒரு வதந்தியில் இப்போ அந்த எல்லா பெட்ரோல் பம்பும் போட்டு நெறிய ஆரம்பிச்சிடுது. அது இல்லைன்றது
நம்ம மத்திய அரசு என்ன சொல்லியதோ அந்த எரிவாயு சம்பந்தமாக அது கடைபிடிக்கிறோம் பாண்டிச்சேரியில். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பொதுமக்களிடையே அச்சத்தினால் நேற்று ஒரே நாளில் 3.5 கோடி லிட்டர் பெட்ரோல் டீசல் விற்பனை. தமிழகத்தில் பெட்ரோல் டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என்று பெட்ரோலிய வணிகர் சங்கம் மீண்டும் விளக்கம். புதுக்கோட்டை மாநகரில் செயல்பட்டு வந்த 11 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டதால் எரிபொருள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. ஆட்டோ, இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் பாதிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் கேன்களில் வழங்க தடை. மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அதிரடி உத்தரவு. இரண்டாயிரத்து 18 தூத்துக்குடி சென்ற விமானத்தில் தமிழிசையை நோக்கி பாஜகவுக்கு எதிராக முழக்கமிட்ட மாணவி கைதான விவகாரம். காவல்துறையினருக்கு எதிரான மாநில மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் சொத்துக்கள் விற்பனை விவகாரத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீது நீதிபதிகள் அதிருப்தி. 7000 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளதாக அரசு தரப்பில் மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல். அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம் தலைவர் AM மூர்த்தி அமலாக்கத்துறையால் கைது. 25 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் புகாரில் நடவடிக்கை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை. யானையை பாதுகாப்பாக மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை. திருத்தணி ரயில் நிலையம் அருகில் சிக்னல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்சார ரயில்கள் நடுவழியில் நிறுத்தம். காலதாமதமாக ரயில்கள் புறப்பட்டு சென்றதால் பயணிகள் கடும் அவதி. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி எம்பிக்கள் முழக்கம். पवित्रता को समाप्त कर रहे हैं और अगर आप प्रश्नकाल नीचे लाना चाहते, नियोजित गतिरोध पैदा करना चाहते, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.